யார் மேலேயும் உள்ள கோபத்தை அதுகிட்ட காட்டுறதுல புண்ணியம் இல்ல. உங்க கால் தான் வலிக்கும். அதை பத்தி உனக்கு கவலை வேணும். உங்களால முடியாது, நானும் ஹெல்ப் பண்றேன். பைக் போனா போகுது, உடம்புல ஒண்ணு அடிப்படலையே. இல்ல கீதா. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? மனசுல பட்ட அடினாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். கீதா, உனக்கு மைதாஸ் கதை தெரியுமா? எதை தொட்டாலும் தங்கமா மாறணும்னு வரம் வாங்கி தன் மகளை தொட்டுட்டு அவ தங்கமா மாறணும்னு வருத்தப்பட்டான். எங்க அப்பாவுக்கு அந்த நிலைமை வந்திருந்தா என்னை தொட்டுட்டு அவரும் வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா இவன் இப்படி மாறுவான் தெரிஞ்சிருந்தா இன்னும் குண்டாவும் உயரமாவும் வளர்த்துக்கலாமான்னு வருத்தப்பட்டிருப்பார். அவ்வளவு பேராசை. அன்பு இல்ல கிலோ என்ன விலைன்னு கேட்பார். சரி குமார், அதுக்காக இப்படி இல்லாம நடந்துக்கிறது. உங்க அப்பாவுக்கும் உங்க அன்பு தேவையா இருக்கும். உங்ககிட்ட இருந்தா அதை அவர் பெற முடியும். அது கொஞ்ச நாள் ஆகலாம். அது வரைக்கும் நீங்க காத்துட்டு தான் இருக்கணும். என்ன செய்யறது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருது இல்லையே. ஹலோ கீதா. ஹலோ, நான் வரட்டுமா? யாருக்கு மருந்து? அப்பாவுக்கு. வரட்டுமா? அப்பாவுக்கு என்ன? ஸ்லைட்டா ஃபீவர். நான் வரேன். ஸ்லைட் ஃபீவர் தானே, சரியா போயிடும். நான் வரேன். கீதா, நான் வேணா அப்பா வந்து அந்த மாதிரி தெரியுமா? சில்லறை வாங்க போயிட்டாங்க. நல்லா தெரியுமே, என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க. ஆமா, எதுக்கு இந்த மருந்து? ஹார்ட் டிசீஸ் ஆகுறது. யாருக்கு? பிரிஸ்கிரிப்ஷன்ல கீதான்னு போட்டுருந்துச்சு. கீதாவா? கீதா, என்ன மீது வாங்காம வந்துட்டேன்? கடைக்காரர் என்கிட்ட கொடுத்தாரு. அப்பா மருந்து சாப்பிட்டு பாரு. எங்க இருக்காரு? உள்ளதானே இருக்காரு. தூங்கி இருப்பாரு. இப்ப எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல. பசு கிண்டலா இருக்குல்ல. இந்த மருந்துல எனக்கு தான். எப்ப நிக்கலான்னு காத்துட்டு இருக்கிறேன். இந்த இதயத்தை ஓட வைக்கத்தான். கீதா, இது ஏன் என்கிட்ட கூட நீ சொல்லல? பசு எனக்காக யாரும் பரிதாபப்படுறத நான் விரும்பல. எல்லாரும் என்னால சந்தோஷப்படணும், அதனாலதான் சொல்ல. பாத்தீங்களா, நான் சொன்னபடி எனக்காக நீங்க பரிதாபப்படுறீங்க. இதுதான் நான் விரும்பல. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு கீதா, சொல்லு. இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா சொல்ல மாட்டேன் கீதா. யாருக்குமே தெரியாம இந்த வியாதி மறைஞ்சு போகணும். இனிமே அதுதான் என்னோட பிரார்த்தனையா இருக்கும். நடந்ததெல்லாம் தப்புதான், மன்னிச்சிருக்கீதா. தப்ப செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சுலபம். நீங்க இவ்வளவு மட்டமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு எத்தனை நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் தான் இருக்கும். கொஞ்ச நாள் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே என்னோட வலையில கட்டி தந்தேன். ஏன்? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட உண்மையான அர்த்தம் தெரியும். இனிமேலாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதா உங்களை ஏமாத்தணும்னு நான் அது செய்யல. நடிக்க சான்ஸ் கிடைக்கிறேன் வெறியில தான் அப்படி நடந்துகிட்டேன். கிராமத்துல வயல்வரப்புல மாடு மேய்க்கிற சின்ன சின்ன பசங்களை உட்கார வச்சு நடிச்சு காட்டுவேன். சிவா சிவான்னு என்ன எல்லாரும் கூப்பிடுறப்ப என் காதுல சிவாஜி சிவாஜின்னு விழும். நடிகன் அவனுக்கு இவ்வளவு ஆசை இருந்தாலும் இதை எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியாது. ஒரு வெகுளுக்கு இதாளா. சரி சரி, நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துடுங்க. காஃபி சாப்பிட்டு போலாம். கோஷமா சும்மா சாப்பிடுறா.
இது என்னடா பெரிய காமெடி. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒருத்தன் என்ன பண்ணானா, வாங்க வாங்க வாங்க. மாமா கண்ணு நீ மட்டும் ஏன்டா அழுது வடிக்கிற? பணம் ஏற்பாடு பண்ணிட்டு பஞ்சு வரேனாரு. லேட்டாக வரமாட்டாரோன்னு பயமா இருக்கு. டேய், என் அதிர்ஷ்டத்துக்கே வேலை கிடைச்சு செக்யூரிட்டி கட்ட 2000 ரூபாய் பணமும் கிடைச்சிருச்சு. உனக்கு நடக்காதா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய் சந்தோஷமா இல்லடா, நம்ம சேர் இருக்கான்ல, என்னமோ அவனுக்கு கல்யாணம் மாதிரி. சீச்சி, அவனுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். 60 வயசு கழனா இருப்பான். வெட்டி மேல கொட்டுறது காதல கேட்காது. தாலி கட்ட முடியாம கை நடுங்குவோம். கண்ணு சரியா தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்ல உள்ள போவான், ஒய்ஃபை தேடுவான். தேடி 60 வயசு என்னடா செய்ய முடியும்? டேய், என்ன ஏன்டா வாருங்க? அதோ பஞ்சு வந்துட்டாரா? நீங்க எல்லாம் உள்ள போய் டிஃபன் சாப்பிடுங்க. இதோ வந்துட்டேன். வாங்க சார். வாசு, எல்லாம் ரெடி ஆயிட்டோம்னா? வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வாங்க கீதா, டிஃபன் சாப்பிட போலாம். இல்ல, முன்னாடியே சாப்பிட்டேன். கீதா எப்பவும் இதுல எல்லாம் முன்னாடி தான். பசிக்குதுடா, சீக்கிரம் வாங்கடா. சும்மா வாக்கித்த 2வது தடவை சாப்பிடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நேரம் அவ்வளவு சீக்கிரம் வாங்கடா. அலையிறான்டா டேய். பணம் கிடைக்கலையா? நான் என்னடா பண்றது? தர்றேன்னு சொன்னவன் கைய விரிச்சு விட்டான். இந்த காலத்துல யாரடா நம்ப முடிகிறது? நாம ஒண்ணு நினைக்க பகவான் ஒண்ணு நினைச்சுட்டார். பகவான் நினைச்சு இருக்கட்டும் சார். என் தங்கச்சிங்களை நினைச்சீங்களா? அன்னைக்கு என்ன நம்பினல்ல விட்டுடுன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்களே. தத்துவம் பேசியே என்ன தத்தளிக்க வச்சுட்டீங்களே. இதுவரைக்கும் எந்த அவமானமா இருந்தாலும் நானே தாங்கிட்டேன். இனிமேலும் என் தங்கச்சிங்களை எதுவுமே பாதிக்க கூடாது. ஒண்ணு இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் உயிரோட இருக்க கூடாது. அப்படிலாம் பேசாதடா. மாப்பிள்ள தோப்பனார்கிட்ட நான் பேசி பாக்குறேன். எப்பவும் எதிர்நீச்சல் போட்டு பாத்துணும்டா. அதையாவது செய்யுங்க சார். செத்த இது இதோ வந்துட்டேன். ஆமா, இந்த Dress எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. அது கூட நேரம் இல்லையா? சாரி, கண்ணு பட்டுட்டு போல் இருக்கு. கல்யாணத்துக்கு வந்தவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா? என்ன கேக்குறாங்க? மாப்பிள்ளை நீங்க தானான்னு கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? ஆமா அண்ணே. போதும் போதும், மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமா? என்னடாச்சு? டேய் வாசு, என்னாச்சு? சேகர், கிளர்க்கு பணம் கிடைக்கலன்றாரு. என் வீட்டுல என் தங்கச்சிக்கு நடக்கிற சந்தோஷமான விஷயம் தான்டா. கல்யாணம் நடக்குமா சேகர்? நிச்சயம் நடக்கும்டா. பையனோட அப்பாட்ட பேசி பாப்போம். டேய், அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், நீ ஏன்டா கலங்குற? இந்த கல்யாணம் நடக்கும். எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்டா. வாடா போலாம், வாடா. அதெல்லாம் முடியாதியா. நேரத்தை கொண்டு பேசிக்கிட்டு வசதி இல்லன்னா பெரிய இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரியா நாங்க ஒண்ணு கிள்ளுகிற இல்ல, இப்பவே புறப்படுறோம். சார், நடந்தது நடந்துருச்சு. நீங்க பெரியவங்க. பணம் விஷயத்துல பெரிய வச்சுட்டு இருக்குது. பணம் தான் கல்யாணம் நடக்கும். இல்லன்னா இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது. போக வெளியே. சார் ப்ளீஸ். யோ, நீங்க எல்லாம் யாரியா? உங்ககிட்ட நியாயம் பேச இங்க வரல. உங்க வேலையை வர போகையா வெளியே. யோ நிறுத்தியா, என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க? எங்களை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? உன் பையனை உதைச்சு தாலி கட்ட வைப்போம். வேண்டாண்டா குமார், என் தங்கச்சி ஒரு முருக குடும்பத்துக்கு கொடுக்க நான் தயாரா இல்லை. ஏய், கோவப்படாதீங்க. கல்யாணம் நடக்கணும். சார், கல்யாணங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது. தயவு செஞ்சு அதை ஒரு வியாபாரமாக்கிடாதீங்க. கேவலம் காக்கா குருவியெல்லாம் தான் உணவை தானே தேடிக்கிறப்ப மனுஷனால சுயமா வாழ முடியாது. ஏப்பா, நீ நல்லாதான் இருக்க, நல்லாதான் பேசுற. நீயே கல்யாணம் பண்ணிக்க. ஏன் காக்கா குருவியெல்லாம் வாழ போனாலும் வாழ முடியாதா? வாழத்தான் போறாங்க. இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. சேகர், ஒரு நிமிஷம்.